எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருந்தது. ஆளும் கட்சியோடைய நிறைய திட்டங்கள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. பேசிக்கான விஷயம் பாலிட்டியில இருந்தோம், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில இருந்தோம், எல்லாமே கேட்டிருந்தாங்க. நேற்று நம்ம சொன்னதை நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நேற்று நீங்கள் அதை பார்த்து அது பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, இந்த பேப்பர் வந்து எப்படி ரொம்ப டஃப்பா இல்லை மாடரேட்டாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் வந்து ஒரு மாடரேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான். ரொம்ப ஈஸியான பேப்பர் அப்படின்றது கிடையாதுங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு 34 டெஸ்ட் வச்சுருந்தோங்க. ஸோ இப்போ நான் உட்காந்து அந்த 34 டெஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட 7000 கொஸ்டின் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஸ்டின்ஸை எடுத்து நான் சர்ச் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் நம்மளதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்ப 150 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ 150 கொஸ்டின்ஸ்ல 103 கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணதுல இந்த ஒரு ஃபியூ ஹார்ஸ்ல நம்ம எடுத்ததுல இருந்து வந்திருந்தேங்க. அதை எப்படி நான் கொண்டு வந்தேன், அதாவது எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா இன்னும் கூட ஒரு டாபிக் போட்டு நம்ம சர்ச் பண்றப்ப அதை பத்தி 10 ஃபேக்ட் நம்ம கொடுத்துருவோம். அது வந்து ஒரு ஃபேக்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 ஃபேக்ட் 4 ஃபேக்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ல 2 ஃபேக்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்திருந்ததுங்க. இப்போ ரீசெண்டா எடுத்த அந்த ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட்ல இருந்து கூட நிறைய கொஸ்டின் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இது மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஸ்டின் எப்பயும் ரொம்ப ஸ்டாண்டர்டா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த 7000 கொஸ்டினும் வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஒரு கொஸ்டினும் உங்களை அதை பின்னோக்கி படிக்க வைக்கும். இதை நம்ம எதனால தப்பு பண்ணோம், அதை சரி பண்ணணும் அப்படின்றத படிக்க வைக்கும். வெறும் ஃபேக்சுவலான டேட்டாவா இல்லாம அது உங்களை ஒரு வேலை செய்ய வைக்கும். அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் கிடைக்கும். சரிங்களா. ஸோ 103 கொஸ்டின் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ ஒரு குரூப் 2Aக்கு மெயின்ஸுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து புது டெஸ்ட், புதுசா இந்த எக்ஸாம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஹிட்டிங் ஒர்க். இந்த ஒரு 6 மாசத்துல வாரம் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் அப்படின்ட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம். யார் இந்த 34 டெஸ்ட் எழுதியிருந்தாங்களோ அவங்க உறுதியா டாப்பரா கூட வரலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் மதியானம் கால் பண்ணி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பருங்க சார், கேன்சல் ஆன எக்ஸாம் கூட ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சோசியல் மீடியால எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப எல்லாரும் டஃப் மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னா இத்தனை டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த தேர்வு வந்து ரொம்ப எளிமையான தேர்வா இருந்திருக்கும். ஸோ நான் 103 அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்கு மட்டும் நம்ம எடுத்தது. இது நம்ம பிலிம்ஸ்லயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 டெஸ்ட் அப்படின்றத வச்சிருந்தோம். அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு இதையும் நீங்க எழுதிருந்தீங்கன்னா 120 கொஸ்டின் அப்படின்றது நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்க. நான் எதையுமே மிகையா சொல்லலைங்க. ஸோ இந்த மொத்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கேட்டிருக்காங்க, நிறைய கேட்கல, கொஞ்சம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்பெசிபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிறைய தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. பாலிட்டி ஸ்டாண்டர்டான பாலிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொஞ்சம் வந்து ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதாவது நம்ம புதுசாக அங்கே போய் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அது இல்லாமல் ஒரு புது தகவல், புது டேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தவிர மற்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே நல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்க, கான்செப்டுவலாக கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக உங்களால பண்ணிருக்க முடியும். ஓகே, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து இப்போ நிறைய தேர்வுல ஒரு 35 தேர்வு கூடத்தில் நடந்திருக்கு. அங்க இருந்த நிறைய பேர்ட்டு நம்ம பேசினப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் கேண்டிடேட் வந்து மேஜரா இருக்கிறாங்க. ஒரு 70-75% வந்து தமிழ் மீடியம் கேண்டிடேட், அதாவது ஜெனரல் தமிழ் எடுத்தவங்க இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா போட்டு இந்த எக்ஸாம் எழுதினாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இதனால எழுதியிருந்தாங்க. எதனாலன்னா இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து நமக்கு வந்து தமிழ்ல ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. இங்கிலீஷ்ல நிறைய இருக்குங்க. தமிழ்ல சோர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால சோர்ஸ் வந்து எல்லாருமே படிச்சிருவாங்க. சோர்ஸ் இல்லாதனால அவங்களுடைய எஃபோர்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இல்லை. இந்த ஸ்டாண்டர்ட் அந்த பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க மெட்டீரியலும் சப்ஸ்டாண்டர்டா தான் இருந்தது. ஒன்றும் பெருசா இந்த எக்ஸாமுக்கு உதவிகரமா இல்லை. அதாவது ஒரு 4-5 இடத்துல இருந்து தேடி தகவல்களை ஒருங்கிணைச்சு அதை நம்ம படிச்சு இந்த தேர்வு எழுதணும். ஒரே ஒரு புக்கு, இப்ப நம்ம பாலிட்டி படிப்போம், லட்சுமிகாந்த் மட்டும் படிச்சுட்டு எழுதுவோம் இல்லைங்களா. ஆனா அது மாதிரி இல்லாம இதுல வந்து நீங்க லட்சுமிகாந்த் படிக்கணும், லட்சுமிகாந்தோடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், இல்ல வெங்கடேசனுடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். அது இல்லாம பாலிசி நோட்ஸ் நீங்க படிக்கணும், பட்ஜெட் படிக்கணும், பாலிட்டிக் மட்டுமே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும், ஸ்கீம்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயத்த தேடி கண்டுபிடிச்சு ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்த நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரெண்டாவது, நிறைய இந்த கிரீமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குரூப் 4ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால நமக்கு வந்து ஒரு 35-40 நாள் போஸ்ட்போன் ஆனதுனால
அங்க இருந்து ப்ரெஷர் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து உடனே வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில திருப்பி அனுப்பி வேலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு அனுப்பிடுவோம். சும்மா அதெல்லாம் வந்து ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் ரூலே கிடையாதுங்க. அப்படின்ற பயமுறுத்ததுனால எல்லாரும் போய் டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ எங்ககிட்ட படிச்ச ஒருத்தர் ஒரு ஸ்டேட் 103, 104 ரேங்க், அது மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு நேட்டிவ் பிளேஸ்லயே வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாரு, போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்லாம் வந்து ரீசனிங்கை வந்து உங்களுக்கு 50 கொஸ்டினை வந்து நம்ம 45 நிமிஷத்துல முடிப்போம், அவர் 25 நிமிஷத்துலயே முடிச்சிருவாரு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப ஓகேவா தான் பண்ணிருக்கிறேன் அப்படின்னாரு. அவரும் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணக்கூடியவர், ஸ்டேட் ரேங்க் குரூப் 4ல எடுத்தவர். இந்த ஒரு மாசத்துல போய் இந்த குரூப் 2 உடைய ஒரு வாய்ப்பை எப்படி எப்படி மிஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றது தெரியல. இன்னும் கூட அவர்லாம் பயங்கரமா ஸ்டேட் லெவல்ல டாப்பரா குரூப் 2லயுமே கூட வந்து 2Aல கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த 2 ஃபேக்டர், தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த நல்ல படிக்கக்கூடிய இந்த குரூப் 2Aல செலக்ட் ஆன நிறைய பேர் குரூப் 4ல போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த ஒரு என்னன்னா அந்த வேகம் அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. அப்புறம் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனது ஒரு முக்கியமான காரணம். இந்த நிறைய பேர் படிக்காம போயிட்டாங்க. அது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இந்த ஒரு 45 நாள் அப்படின்றது படிக்காம போயிட்டாங்க. நிறைய இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் நிறைய போடுவாங்க குரூப் 4க்கு, குரூப் 2க்கு. அது மாதிரிலாம் யாருமே ஒருத்தவங்க கூட போடவே இல்லை. என்னன்னா யாருக்குமே தெரியாது குரூப் 2A உடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. ஸோ இவங்களுக்கு பேசிக்கா ஸ்கூல் புக் மட்டும் தெரியும், யூடியூபர்ஸ் சொல்றேன். அப்புறம் இந்த பெரிய அகாடமி இருக்கிறத தவிர மற்ற அகாடமியில இருக்கிறவங்க குரூப் 2Aக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்றது தெரியல, எப்படி இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது, ஸ்டூடெண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அதனால நிறைய மாணவர்கள் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்லாம் வச்சு பாக்குறப்ப கட் ஆஃப் வந்து ஒரு 145, 150 இருந்ததுன்னா ஃபைனல் கீ அப்படின்றது இன்னும் ஒரு 2-3 நாள்ல டிஎன்பிசி சைட்ல இருந்து போடுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு ஃபைனல் கீ அப்படின்றத நம்ம போடுறோம். ஸோ நீங்க பாருங்க, டென்டேட்டிவ் கீ தான் அது, டிஎன்பிசி டென்டேட்டிவ் கீ தான் போடுறாங்க. அதுல வந்து ஒரு 190+ அப்படின்றது கண்டிப்பா நல்ல கொஸ்டின், அதாவது கரெக்டான கொஸ்டினை ரொம்ப சர்ச் பண்ணி எடுத்து தான் நம்ம போடுவோம், சரிங்களா? ஸோ அதை நீங்க பாருங்க முதல்ல எவ்வளவு வருதுன்ட்டு. ஆக்சுவலா ஃபைனல் கீ நம்மளுடைய டென்டேட்டிவ் கீ அப்படின்ட்டு டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, இன்னொரு 4-5 நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்து அதில் நம்ம முடிவு பண்ணலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கொஸ்டின் வந்து ரொம்ப சூப்பராக கேட்டிருந்தாங்க, ஸ்டாண்டர்டாக கேட்டிருந்தாங்க, பெரிய பிழைகள் இல்லை. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. என்னன்னா இந்த கடைசி நேரத்தில் பண்ண அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கொஸ்டின் பேப்பரில் தெரிஞ்சுது. அது மாதிரி 2026ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே செட் பண்ணியிருந்தாலும் ஒரு 2-3 கொஸ்டினை மட்டும் புது இந்த ரிவைஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி மாத்தின மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் மாத்தின மாதிரி இருந்தது. அதாவது இவங்க இந்த கேன்சலான எக்ஸாம் இருந்தது இல்லைங்களா, அதனுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருந்தது. நிறைய பேர் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்ததாகவும் இது கஷ்டமா இருந்ததாகவும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி மாடரேட்டா தான் இருந்ததுங்க. இதற்காக நீங்க திறம்பட பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாமா தான் இருக்கும். இந்த தடவை இந்த எக்ஸாம்ல உள்ள போறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான என்ட்ரியா இருந்திருக்குங்க. ஓகே, இதனுடைய கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் நான் சும்மா மேலோட்டமா போடுறேங்க, ஃபுல்லா சொல்றதுக்கும் நேரம் இல்லை, சரிங்களா? ஓகே, ஸோ சேரா கிங்கு வாஞ்சி, சரிங்களா, தொண்டி, சோழா கிங்கு, பாண்டியா வந்து உறையூர், பூம்புகார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்கூல் புக் லெவல்ல இருக்கக்கூடிய 6வது 7வது இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க, வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ். 150 ஜிஎஸ்ல ஒரு 15-20 கேள்வி அப்படின்றது கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதாவது நீங்க அதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஓரளவு படிச்சு தொடர்ச்சியா உங்களால வச்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40 கேள்வி வரைக்கும் உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். எப்படின்னா அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இதற்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்றத உங்களால ஃபில் பண்ண முடிஞ்சு, முன்னாடியும் படிச்சிருக்கீங்க பின்னாடியும் படிச்சிருக்கீங்கன்னா நடுவில் உங்களால கெஸ் பண்ண முடியும். அந்த கார்லேஷன் இருந்ததுன்னா உங்களால சூப்பரா பண்ணியிருக்க முடியுங்க. ஓகே, ஸோ திலக் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது நேஷனல் இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பாட்டும் கேட்டிருக்காங்க. சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட், நேஷனல் தாகூர் பத்தி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாடு தாண்டியும் வெளியிலையும் எடுத்து கேட்டிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர், நம்ம சொன்ன மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. அப்புறம் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எத்தனை சரி எத்தனை தப்பு அப்படின்றத கேட்குறாங்க. அசஸ் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிங்கிள் ஃபேக்ட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இருக்கிறதுல அது மாதிரி தான் எல்லாமே கேட்குறாங்க. இது எல்லாமே நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே நிறைய வந்திருந்துங்க. நான் ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே நாங்கள் எடுத்த கொஸ்டின்ஸ், அதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம போட்டிருப்போம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அவங்க என்ன பண்றாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, டிட்கோ எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இது எல்லாத்தையும் இது மாதிரி 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரே விஷயத்தை சுத்தி நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க, சரிங்களா?
தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பத்தி கான்ஸ்டியூஷன்ல எந்த இதுல கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க இதை பிலிமினரியில எடுத்திருந்தோம். 309வது ஆர்டிகல் வரும் இல்லைங்களா, பிலிமினரியில இந்த கொஸ்டின் எடுத்திருந்தோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி நாங்க எடுத்திருந்தோம். இதனுடைய தலைவரை யார் வந்து நியமிப்பாங்க, யாரு வெளியே அனுப்புவாங்க, அது மாதிரி கொஸ்டின் நம்ம எடுத்து கேட்டிருந்தோம். ஸ்பெசிஃபிக்கா 309 அப்படின்றத வச்சு நம்ம கேட்கலாம், அதனால நான் அதை மென்ஷனும் பண்ணலைங்க. இதை ஜெம் போர்ட்டல் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றது, ராட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டோட எது இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் டைரக்டா நாங்கள் கேட்ட கொஸ்டின். எந்தெந்த ஆர்டிக்கல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டேட்டோடைய கன்சர்னோடைய 3 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. சிம்பிள் மெஜாரிட்டியில் எடுப்பாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் அந்த மாநிலங்களுடைய ஒப்புதல், 50% மாநிலங்களுடைய ஒப்புதலோட எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ கேபினெட்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னா அவர் யாருக்கிட்ட அவர் ராஜினாமா கடிதத்தை தரணும். இதுவே வந்து ஒரு எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யறாரு, பதவி விலகிறாருன்னா அவரு ஒருத்தர் தருவாங்க. கேபினெட்னா யார்ட்டு தருவார், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணலாம். ஸோ நம்ம பேன் பத்தி கேட்டிருந்தோம், லேண்ட் பத்தி கேட்டிருந்தோம். இவங்க வந்து மேன் வச்சு கேட்டிருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், எது கால வரிசை கிடையாது சரிங்களா, பரப்பின் அடிப்படையில எது வந்து பெருசு சின்னது அப்படின்றத வச்சு இவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சதன் பிளாட்டிங், எலிசா, பிசிஆர், இதெல்லாம் அப்படியே நம்ம நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தோம். நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், ரிவிஷன் டெஸ்ட்ல கூட இதெல்லாம் நம்ம எடுத்து கேட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது நிறைய எடுத்து கேட்டிருக்காங்க. ஸ்வலாம்பன் அப்படின்றது இருக்கும், ஸ்வலாமன் அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துருப்போங்க சரிங்களா. அப்படி அந்த வார்த்தையை சொல்லி அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம இருக்கோம். ஸோ அசஸ் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் வந்து மோஸ்ட்லி ஏ ஆன்சர் வர மாதிரி இருக்கு, ஒரு சிலதுக்கு பி வருதுங்க. ஸோ வழக்கம் போல ஏஆர் டைப்னா ஏ போட்டா சரியா இருக்கும் இல்லைங்களா, அதுல நிறைய இந்த டைம் அது மாதிரி வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் இஷ்யூஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நான் டேக்ஸ் ரெவென்யூ, எக்கனாமி. நாங்கள் தமிழ்நாடு எக்கனாமி வச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி டீட்டெயிலாக எடுத்து போட்டிருப்போம். எந்த செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது, எது ரெவென்யூ ரிசிப்ட்ல வரும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அதான் நம்ம ஓரளவு புரிஞ்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் அப்படின்றத நம்மளால எடுக்க முடியுங்க. லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதெல்லாம் வந்து அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே நம்ம எடுத்து கொடுத்ததுங்க. அதை அப்படியே கேட்டிருந்தாங்க. ராணிப்பேட்ல என்ன இருக்கு, மாதவரத்துல என்ன இருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டாக் அப்படின்றது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பாலிசி நோட்ல இதை எடுக்கிறப்ப என்னென்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்ட்டு 3 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எடுத்திருப்போம். அதுல இருந்து 2 கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் அதாவது 1 கேட்கல, மற்ற 2 வந்து புதுசா இருக்குங்க. ஸோ என்னன்னா அந்த 2 வச்சு நம்மளால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா அது என்ன கேரக்டர்ஸ்ல இருக்கும், அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல தமிழ்நாட்டில் எந்த ரீஜன்ல இருக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும். அது மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோடைய பரவல் எந்த இடத்துல இருக்கு, தமிழ்நாட்டில் எந்தெந்த ரீஜன்ல இருக்கு. ட்ராபிக்கல் டெசிடிவஸ், ட்ரை டெசிடிவஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் சைட்ல என்ன இருக்கு, ஈஸ்டர்ன் சைட்ல என்ன இருக்கு. இது மாதிரி டீட்டெயிலா நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. அதுதான் பயங்கர ஆடிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது நீங்க கிளாஸ் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு கிளாஸும் 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு இருக்கும். தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்கு. அந்த 150 கொஸ்டினையும் 6 மணி நேரமா சொல்லி தருவாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கும், அந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம்லாம் கிளாஸ் நடந்தது. ஒரு 150 கொஸ்டினை 8 மணி நேரம் கிளாஸ் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உறுதியா ரொம்ப சூப்பரான மார்க் அவங்களால வாங்க முடியுங்க. ரீசனிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா இருந்தது. 40 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப, நான் நேற்று சொன்னது அதே மாதிரி தான், 40 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். 10 கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டா இருந்தது, ஒரு 4-5 டஃபா இருந்ததுங்க. ஸோ இந்த இந்திர விழா இதெல்லாம் நம்ம பிலிமினரியில நம்ம கேட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ புது மணல் பரப்பி இது எல்லாமே வந்து பிலிமினரியில கேட்டிருந்தோம். மெயின்ஸ்ல நம்ம கொஸ்டின்ஸா எடுக்கல. அதான் நான் சொன்ன மாதிரி பிலிமினரியில நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்க மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டீங்கன்னா கண்டிப்பா 120 கொஸ்டின் ஷுவரா அவங்களால போட்டிருக்க முடியும். சைமன் கமிஷன், வரிகொடா இயக்கம், ஆலய நுழைவு போராட்டம், ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம கொஸ்டின்ல கேட்டது. அதாவது என்னன்னா சைமன் குழு பத்தி ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ அதை பத்தி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சைமன் எங்க வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆலய நுழைவு போராட்டம் எல்லாமே டீட்டெயிலா, வைக்கம் போராட்டம்,
டி.கே. மாதவன் எல்லாம் சூப்பராக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். வைக்கம் வீரன் யார் பேர் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். அதான் நம்ம இப்போ வைக்கம் அடிச்சப்ப வைக்கம் பற்றியே 10 இடத்துல நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல அது வந்து பார்த்தீங்கன்னா 1800 பேஜ் இருந்ததுங்க மொத்தமாக. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் 4 ஃபேக்ட் 5 ஃபேக்ட் அப்படின்னு இருக்கும். அதனால 1700 பேஜ். நான் பிடிஎஃப்ல போட்டு சர்ச் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால வேர்ட்ல கன்வெர்ட் பண்ணி சர்ச் பண்ணோம். ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி சர்ச் பண்ணேன், எப்படி இந்த கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்றது. இந்த டிராவலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நம்ம தேடி எடுக்கிறப்ப நம்ம எடுத்ததுல இருந்து வந்திருக்கு அப்படின்றதே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓகே. புலித்தேவன் யார் அப்ப பிரிட்டிஷ் ஜெனரலா இருந்தாங்க எல்லாமே நம்ம போட்டிருப்போம். கட்டபொம்மன் அப்ப யார் இருந்தாங்க எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஒரு சிலதெல்லாம் வரல. தமிழ்நாட்டின் மாற்றுத்திறனாளி நலனுக்காக மாநில ஆணையர் பதவி உருவாக்கப்பட்ட வருடம் இதெல்லாம் நாங்க எடுக்கல, என்னன்னே தெரியல. சரிங்களா? ஸோ ஆனா நம்ம இதுல டிசேபிலிட்டி அப்படின்றது இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம், டிசேபிள்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, சென்சஸ்ல எவ்வளவு டிசேபிள்டு இருக்கிறாங்க அப்படின்றத தகவல் மட்டும் எடுத்திருந்தோம். அப்புறம் ஓய்வூதியம் எவ்வளவு தராங்க அப்படின்றது எவ்வளவு அதிகப்படுத்திருக்காங்க அது மாதிரி விஷயத்த கவனம் எடுத்திருந்தோம். கான்ஸ்டியூஷன்ல அவங்களுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, அது மாதிரி எடுத்திருந்தோம். ஆனா இவங்க வந்து அந்த அமைப்பை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின். ஸோ இது மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹைரார்கி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல குழந்தை கூட போட்டுரும் இல்லைங்களா? ஐதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் அப்படி இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம கொடுத்த ஸ்கீமு. அது மாதிரி நாங்கள் பாலிசி நோட்டோடைய அந்த ஷார்ட் அண்ட் வெர்ஷன் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். பட்ஜெட்டோடதும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதெல்லாம் அப்படியே கேட்டிருந்தாங்க. தமிழரசும் வந்து சுருக்கி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் அப்படியே கலைஞர் கைவினை திட்டம் அப்படியே நம்ம கொடுத்தது அப்படியே அந்த 2 பாயிண்ட் மாறாம கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் என்ன, எப்படி கவர்னரால் நியமிக்கப்படுகிறார் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ்வலாக எப்பயுமே கேட்கக்கூடிய முக்கியமாக கொஸ்டின்ஸு. மண்டல் கமிஷன், ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம கேட்டிருந்தோம். அதை அப்படியே எடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பிரிண்டர்ல ஒரு சில இன்ஜெக்ட் பிரிண்டர் மட்டும் நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? மற்றது இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் எடுத்து இவங்க கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி சிடியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு 7-8 கொஸ்டின் போல கேட்டிருப்பாங்க போல. பேசில் சுரஞ்சிஎஸ் பற்றி நம்ம கேட்டிருந்திருப்போம். அப்படியே நமக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ககன்யான் பற்றி நம்ம ஒரு 4-5 கேள்வி எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து, அதாவது அந்த கொஸ்டின் டைரக்டா இதுதானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம அதை பற்றி நம்ம ஓரளவு படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்மளால ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்த வச்சுட்டு தெரியாத விடுறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளால நல்லா பண்ணிருக்கோம். நேஷனல் லிட்ரஸி மிஷன் வச்சு நம்ம கொஸ்டின் வந்து எடுத்து கேட்டிருப்போம். நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொஸ்டின் எடுத்திருப்போம். இயர் வச்சு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வச்சு நம்ம வந்து எடுத்திருப்போம். லிட்ரஸி ரேட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருப்போம். இதே மாதிரி கொஸ்டின் சரிங்களா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத வச்சு நம்ம கொஸ்டின் எடுத்திருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் நீட் பற்றி கேட்டிருந்தோம், என்இபி பற்றி கேட்டிருந்தோம், என்சிஎஃப் கேட்கல, என்சிடிஇ கிடைக்கல, என்சிஎஃப் தான் தப்பாக கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருந்தோம். ஈஸியாக நம்மளால எலிமினேட் பண்ணியிருக்க முடியும் நம்மளால. ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்டிருந்தது. சரணாலயம்னா என்ன, தேசிய பூங்கானா என்ன, தேசிய புலிகள் காப்பகம்னா என்ன, அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ அதுல இருந்து வந்திருந்தது. பாருங்க, ஷீப் வெரைட்டி டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஒரு 4 ஷீப் எடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ல இருந்து எந்தெந்த ஷீப் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு, மேச்சேரி சேலம் அப்படின்றது இதே மாதிரி ஒரு பேர் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம எடுத்திருந்தோங்க. அதை அப்படியே இவங்க கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் ரெட் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்ததுல. இல்ல, மெட்ராஸ் ரெட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். மெட்ராஸ் ரெட் திருவள்ளூர் ஈஸியா இருக்கும் அப்படின்னால அதை விட்டுட்டு மற்ற 2 சாய்ஸ் எடுத்தோம். மதுரையில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். ஆனா ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ணிருக்க முடியும் இதை வச்சு நம்மளால. இனிய உளவாக உண்ணாத குரல், இதெல்லாம் வந்து குழந்தைங்க கூட ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டினா இருந்தது. திருக்குறள்ல நிறைய இருக்கு, வாஸ்டா இருக்கு. நம்ம எடுத்ததுல அந்த திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரியான சில பார்ட் மட்டும் நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகே, சத்தியமேவ ஜெயதே, அண்ணாதுரை, இது சத்தியமேவ ஜெயதேல நாங்க பிலிமினரில எடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே. ஏன்னா இதுல நாங்க மெயின்ஸ்ல நம்ம எடுக்கல அப்படின்னால இதை நான் விட்டுட்டேன் நான். சரிங்களா? ஆனா இது பிலிமினரில் நம்ம எடுத்த கொஸ்டின். தலைமைச் செயலகம் அப்படின்ட்டு பேர் மாத்திருப்பாரு. திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்கிற நடவடிக்கை எடுத்திருப்பாரு. சரிங்களா? ராமகிருஷ்ண மிஷனோடைய நோக்கங்கள் வந்து என்ன மாதிரி இருந்தது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு
விடோ ரீமேரேஜ் ஸ்கீம், இதுல தப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரியான சாய்ஸஸ்லாம் நம்ம செட் பண்ணி நிறைய எடுத்திருப்போம். ஸோ விக்ரம் சாராபாய் சென்டர் வந்து எங்க இருக்குது, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு, விக்ரம் சாராபாய்லாம் நம்ம அப்படியே நம்ம கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே எடுத்தது கொஸ்டினாவே கொடுத்துருப்பாங்க. அதாவது சயின்டிஸ்ட், அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இதை பத்தி நிறைய கேட்பாங்க அப்படின்ட்டு அதை பத்தி எடுத்தோம். MS சுவாமிநாதன் பத்தி எடுத்தோம், அப்துல் கலாம் பத்தி எடுத்தோம், அப்புறம் வெங்கி பத்தி எடுத்தோம். நிறைய இது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போன CV ராமன் பத்தி எடுத்தோம். இவங்கள பத்தி டீட்டெயிலா ஆக்சுவலா நோட்ஸே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இவங்களை பத்தி ஒரு பக்கம் 2 பக்கம் அப்படின்னு நோட்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ நம்மளோட யூனிட் டெஸ்ட்ல டீட்டெயிலா இதெல்லாம் எடுத்து நம்ம கேட்டிருந்தோம். டெபுட்டி ஸ்பீக்கர் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கல, ஆனா யூனியன் கவர்மெண்டோடைய டெப்டி ஸ்பீக்கர் பத்தி எல்லாம் நம்ம கொடுத்திருந்தோம். டெப்டி சேர்மன் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ அது ஆனா அதை கூட நாங்க எடுக்கல. ஆனா ஆர்டிகல் வந்து கண்டிப்பா தப்பாயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம எடுக்கல. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸாவே எடுத்திருந்தோங்க. குவாசி ஃபெடரல் அப்படின்னு யார் சொன்னாங்க, பார்கெனிங் ஃபெடரலிசம், கான்ஸ்டியூஷனுடைய அமைப்பு பத்தி சொல்றது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்தோம். பிரியாம்பலை யார் என்னன்னு சொல்லுவோம், யார் அரசியல் ஜாதகம் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். இதெல்லாம் அப்படி எடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா, இது ஒரு 2-3 கொஸ்டினா எடுத்திருப்போம், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரிதான் இருக்கு. MS சுவாமிநாதன் பத்தி சரிங்களா, பசுமை புரட்சி, ஸோ அதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பாலிசி நோட்ல இருந்தது, பெருசா நம்ம எடுக்கல. சைல்டு பாண்டட் லேபர் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுக்கல. அந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஆயிடக்கூடாது அப்படின்றதும் கன்சர்ன்ல இருந்தது. மூவலூர் ராமமுத்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன், ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கலைஞர் விமன் ரைட்ஸ் கிராண்ட் சரிங்களா, சீஃப் மினிஸ்டர் தாய்மானவர் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, இதெல்லாம் எப்பயுமே கொடுக்கக்கூடிய கேள்விகள். நம்ம நேற்று சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இது சார்ந்தே வந்திருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் SDG கோல் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நிறைய SDG 2 வந்து என்னது, 1 வந்து வறுமையை போக்கும், 2 பசி இல்லாமாக்கும், 4, 5, 6 அது மாதிரி நம்ம 17க்கும் நம்ம கொஸ்டின் கேட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 கோலுக்கு நம்ம 12 கோல் வச்சு நம்ம மேட்ச்ல கேட்டிருந்தோம் ஒரு தடவை சரிங்களா. அதாவது ஒரு டெஸ்ட்ல ஒன்றும் அடுத்த டெஸ்ட்ல ஒன்றும் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கம், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், சால்பை, இப்போ நடந்த அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல இதெல்லாம் கொடுத்துருந்தோம். சால்பைலாம் கொடுத்துருந்தோம், பசீன்லாம் கொடுத்துருந்தோம். துணைப்படை திட்டத்தின் மணி மகுடம் இல்லைங்களா. சயின்டிபிக் சோசியலிசம் அப்படின்னு அண்ணாதுரை வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து நாங்கள் பிலிமினரியில வந்து நம்ம கொஸ்டினா எடுத்திருந்தோம். இப்போ மெயின்ஸில் நாங்கள் எடுக்கல அப்படின்றனால நான் அதை விட்டுட்டேன். நான் சயின்டிபிக் சோசியலிசம் அப்படின்றது அண்ணாதுரையோடைய ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கேட்டிருந்தாங்க. தேவேந்திரநாத் தாகூர் பத்தி நம்ம எடுத்திருப்போம், கொஸ்டின் எடுத்திருப்போம் சரிங்களா. எக்ஸாக்டா இந்த பாயிண்டா அப்படின்னு இல்லை, தேவேந்திரநாத் தாகூர் எந்த அமைப்பை ஏற்படுத்தினார், அவருடைய நோக்கம் வந்து என்னமா இருந்தது, அதெல்லாம் நம்ம கொஸ்டினா நம்ம எடுத்து போட்டிருந்தோம். தொட்டில் குழந்தை திட்டம் இதெல்லாம் நிறைய தடவை கேட்டது. ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் யார் பீரியட்ல கிரியேட் பண்ணாங்க, செக்ரட்டரியேட் யார் பீரியட்ல வந்துச்சு, சீஃப் செக்ரட்டரி அப்படின்றது யார் பக்கத்துல வந்துச்சு, போர்ட் ஆஃப் ரெவன்யூ யார், இது எல்லாமே இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முன் அமைப்புகள், இந்த எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினா எடுத்திருப்போம். நம்மளுடைய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். மக்களுடன் முதல்வர் இதெல்லாம் அப்படியே நமக்கு எடுத்து கேட்டதுங்க சரிங்களா. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் நம்ம வந்து பிரசிடென்ட்டுக்கும் கொடுத்திருந்தோம், கவர்னருக்கும் கொடுத்திருந்தோம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இன்னும் கொஸ்டின் எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், குரூப் 4 டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் 1935 என்னென்ன நம்ம எடுத்தோம் அப்படின்றது சரிங்களா. ஸோ இதுவும் முகவரியில எப்போ என்னத்தை சேர்த்தாங்க, ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்விகள். ஸோ ஒரு சிலது நம்ம எடுத்ததுல இருந்து இல்லை, புதுசா இருந்தது. சயின்ஸ்ல நிறைய அது மாதிரி இருந்ததுங்க சரிங்களா. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்தி காரியகிராம், ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம எடுத்த கொஸ்டின் அப்படியே வந்திருந்ததுங்க. அதனுடைய நோக்கம் வந்தா எந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதை வச்சு நம்ம எடுத்தது. நாங்கள் என்னன்னா
கடைசியாக வந்து இந்த லாஸ்ட் 6 டெஸ்ட் நம்ம வச்சுருந்தோம். யூனிட் டெஸ்ட்டு, அதாவது யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும். நமக்கு இந்த கடைசியாக இவங்க கொஸ்டின் பேப்பர் போட்டப்ப நிறைய யூனியன் ஸ்கீம்ஸும் நிறைய போட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த 29 28 டெஸ்ட்ல யூனியன் கவர்மெண்டோட ஸ்கீமை ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இப்போ நடந்த எல்லாத்துலேயும் யூனியன் கவர்மெண்டோட ஸ்கீமையும் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால இதெல்லாமே ஈஸியாக நம்மளால கவர் ஆயிடுச்சுங்க. மசாடஸ் இது ரொம்ப ஈஸியானது. கொஸ்டின் பார்த்தாவே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளால ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்த கொஸ்டின். லிக்னைட்டு டெபாசிட்ஸ் வந்து இங்கே தான் நிறைய இருக்குது, 90% இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்தது. கொஸ்டின் நெய்வேலி லிக்னைட் ஃபீல்ட் இஸ் லொகேட்டட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, தப்பான ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அயன் ஓர் வந்து எங்கே இருக்குது, மேக்னடைட் டைப் ஆஃப் அயன் ஓர் வந்து சேலம்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்தது. நான் சும்மா சேலம் அப்படின்னு போட்டு டைப் பண்ணப்ப அந்த 1700 பேஜ்ல 7000 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 இடத்துல சேலம் அப்படின்றது வந்தது. சேலத்தோடைய மலை அமைப்புகள் என்ன இருக்கு, கனிம வளங்கள் என்ன இருக்கு, சேலத்துல இருந்து வந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து யார் யார் இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லா தகவல்களும் நான் சர்ச் பண்ணதுல இருந்ததுங்க. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. தாமஸ் மன்ரோ பத்தி நம்ம இருக்கோம். பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக நாணயங்களை இடம்பெற செய்தார் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபேக்ட் இது வந்து அந்த பீரியட்ல நடந்தது, இவரால் நடக்கல அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ரயத்வாரி மட்டும் நம்ம எடுத்திருப்போம். அந்த திருப்பதி கோயிலுக்கு ஒரு கொப்பரையை தந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். புது ஃபேக்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். சர் தாமஸ் மன்ரோ பத்தி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கீழடி எல்லாம் சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. அரிக்கமேடு அதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்துருக்கனால அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. லுஷிங்டன், தாமஸ் மன்ரோ, ஜார்ஜ் பார்லோ, இதெல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நமக்கு நாமே திட்டம், தோழி ஹாஸ்டலு, ஸோ இதெல்லாம் வந்து புதுமை பெண் திட்டம் எல்லாமே வந்திருந்ததுங்க நிறையா. ஸோ வராதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணல, வந்ததை மட்டும் நான் ஹைலைட் பண்ணலாம். நான் தார் கமிஷன், மண்டல் கமிஷன், சரிங்களா, ஸ்மரன் சிங் கமிஷன், அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. சும்மா நீங்கள் படிக்காமல் போயிருந்தா கூட ஈஸியாக சாய்ஸ், அதாவது எலிமினேட் பண்ணி சாய்ஸை ரொம்ப ஈஸியாக உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஃபண்டமெண்டல் டியூட்டி பற்றி இருக்கிறது. ஸோ எங்கேருந்து எதை எடுத்தாங்க, யூகேலேருந்து பைகாமியல் லெஜிஸ்லேச்சர் எடுத்தாங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜோன்ஸ் சால்க் அப்படின்றத நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா, அவர் தான் வந்து போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்போம், சாபின் அப்படின்றத 2 மட்டும் எடுத்திருப்போம். ஸோ மற்றது மேக்ஸ் டெய்லர் அப்படின்றத நம்ம எடுத்துருந்துருக்க மாட்டோம். ஆனால் ஆப்ஷன் வச்சு நம்மளால எலிமினேட் பண்ணிருக்க முடியும். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பற்றிலாம் எதுவும் எடுக்கல, அதனால அதெல்லாம் இல்லை. இது பாருங்க, 3வது டைமாக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. டான்சி, சிட்கோ, சிப்காட்டு, டிஏசி. ஸோ வேற எதுவும் பெருசாக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அப்படின்னா இதை மட்டும்தான் இப்போ கேட்க முடியும். கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ண முடியும். நிறைய இருக்குது, ஆனால் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை மட்டும் கேட்டிருக்காங்க. ட்ராபிக்கல் சைக்ளோனால நம்மளுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஏன் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆகலை அப்படின்றதுக்கு இந்த கான்செப்சுவல் கொஸ்டின் எதனால ஆகுது அப்படின்றது அதெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா. காட்டுப்பள்ளி துறைமுகம்லாம் நம்ம எடுத்திருந்தோம். டான்சி 3வது டைமாக வருது. ஸோ இதில் ஒரு சிலது மட்டும் சீ டர்ட்டில் வந்து எடுத்திருந்தோம். மஹீர் ஃபிஷ் அப்படின்றத நம்ம எடுத்துருந்துருப்போம். மக்ஷீர் ஃபிஷ் அப்படின்றத எடுத்திருப்போம். ஸோ இந்த 2 நம்ம எடுத்திருப்போம். ஏற்கனவே எடுத்த கொஸ்டின்ல இதை எடுத்துருந்துருப்போம். அதான் ஃபுல்லாக எல்லாத்தையும் இல்லைனாலும் ஒரு பார்ட்டையாவது நம்மளால எடுக்க முடிஞ்சது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சேர்ந்தது வீரராக சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஸோ அது வந்து இதில் எடுத்திருந்தோம், ப்ரிலிமினரியில் எடுத்திருந்தோம், மெயின்ஸில் எடுக்கல. அதனால் நான் அதை விட்டுட்டேன். நான் சக்தி, தமிழ்நாடு. ஸோ நாளிதழ்கள் வந்து என்னென்ன இருக்குது, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா வரியும் கொஸ்டினாக எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் பாருங்க, இது அப்படியே நம்ம கொடுத்துருந்தோம். ஐலாண்ட், எழும்பூர் ஐலாண்டு, ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3வது மாநாடு அப்படின்னு ஒரு 2-3 கொஸ்டின் எடுத்திருந்தோம். யார் தலைமை வகித்தாங்க, அதுக்கு யார் வந்து
அரச பிரதிநிதியா வந்து கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதான் 4 ஃபேக்ட்ல கண்டிப்பா ஒரு 2 ஃபேக்ட் 3 ஃபேக்ட் உங்களால எலிமினேட் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த ஃபோர்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம். கொச்சியில வந்து என்ன ஃபோர்ட் இருக்கு, அது மாதிரி சென்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து எங்க இருக்கு, பாண்டிச்சேரியில வந்து என்ன ஃபோர்ட் இருக்கு, லூயி ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, சென்னையில வந்து என்ன ஃபோர்ட் இருக்கு, இந்த ஃபோர்ட் வச்சு மட்டுமே 2 டைம் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றத எடுத்து கேட்டிருந்தாங்க. கஷ்டமா இருக்கணும், ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாம இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு, எதை பஞ்சாயத்து ராஜ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம், 6 நாள் எந்தெந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதாவது அந்த கூட்டம் கூடுது 6 நாள் கூடுது இல்லைங்களா, அது எந்தெந்த நாள்ல கூடுது, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் நிறைய எடுத்திருந்தோம். ஏற்கனவே நடந்த அந்த யூனிட் டெஸ்ட்ல அந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருந்தோம். அதை வந்து போன டைம் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, போன கேன்சல் ஆன எக்ஸாம்ல இந்த கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. மணிபில் பத்தி கொஸ்டின் எடுத்திருந்தோங்க, சரிங்களா. சிட்டிசன்ஷிப் பத்தி எடுத்திருந்தது. இதே மாதிரியான கொஸ்டினாவே நம்ம எடுத்திருந்தது. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம எடுத்திருந்தோம். யார் யார் எந்தெந்த ஃபீல்ட்ல, வெங்கி பத்தி நம்ம எடுத்திருந்தோம், MS சுவாமிநாதன் பத்தி எடுத்திருந்தோம், சந்திரசேகர் பத்தி எடுத்திருந்தோம், சரிங்களா. அந்த கொஸ்டின்லாம் அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க. அனிமியா முக்து பாரத் பிலிமினரியில் நம்ம எடுத்தது பிரதான் மந்திரி சுரக்ஷித் மட்ரிவா அபியான் பிலிமினரிக்கு எடுத்திருந்தோம். இதில் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கல அப்படின்னால இதை நான் விட்டுட்டேங்க, சரிங்களா. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் பத்தி கொஸ்டின் எடுத்திருந்திருப்போம். குளோபல் வார்மிங்க்கு இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் பத்தி இந்த கொஸ்டின் எடுத்திருந்திருப்போம். இதே மாதிரி ஆர்டர் வச்சு கொஸ்டின் எடுத்திருப்போங்க. எந்த கேஸ் நிறைய இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றத வச்சு எடுத்திருப்போம். சாயில் பொல்யூஷன் பத்தி எடுத்திருப்போம். சாயில் டைப் வச்சு நிறைய கொஸ்டின் எடுத்திருந்திருப்போம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 வந்து என்ன பண்ணுது அப்படின்றத எடுத்திருந்திருப்போம். மூவிஸை பத்தி எடுத்திருப்போம். இது பிலிமினரியில எந்தெந்த நூலை எப்ப, இது ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான், பிலிமினரியில எடுத்திருப்போம். இதுல ரொம்ப கம்மியா 1 2 மட்டும் எடுத்திருந்தோம் ஃபேக்ட், சரிங்களா. அதனால பெருசா இதை நான் போட்டுக்கலாம். நான் பாரத் மாதா சங்கம், பாரதிய ஆசிரமம், ஸோ நேவிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சாந்தோமோ போர்ட்டோனோவா பத்தி கொஸ்டின் எடுத்திருந்திருப்போம், சரிங்களா. ஸோ அதெல்லாம் அப்படியே கேட்டிருந்தாங்க. பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட் நோவா அப்படின்றத, இப்ப இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை. போஸ்ட் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அப்படின்றது எந்த வருஷம் உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல நம்ம எடுத்த கொஸ்டினுங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எடுத்திருப்போம், ஆனால் ஏன் வச்சு எடுத்துருக்க மாட்டோம், வேற பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் எடுத்துருப்போம். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் IAS வந்து ஒரு தலைவராக இல்லாம ஒரு இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், அதாவது என்ஜினியரிங் சர்வீஸ் படிச்சவங்க ஒரு தலைவராக இருப்பாங்க. ஓகே, இது ஆர்டிகல் 243 லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் பத்தி இருக்கக்கூடிய கொஸ்டின். அது ஈஸியான கொஸ்டின் தான் இது. பிரைம் மினிஸ்டர் அதை சார்ந்த கேள்விகள். பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப மேலோட்டமா இருந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப அதை நீங்க பாலிட்டி வழியா நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, லட்சுமிகாந்த் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ணிருக்க முடியுங்க. நம்ம நேச்சுரல் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், LPG பத்தி நம்ம எடுத்திருந்தோம். அதனுடைய கேலரி வச்சு நம்ம எடுக்கல. இதுல கேலரி வச்சு கூட எடுத்தோமா, என்னன்னா இது மாதிரி எடுத்தோம். இந்த நம்பர்ஸ் கொடுக்காம கேலரி மதிப்பின் அடிப்படையில ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதை வச்சு நம்மளால ஈஸியாக எலிமினேட் பண்ணிருக்க முடியுங்க, சரிங்களா. ட்ரைஃபட் பத்தி எடுத்திருந்தோம். ஸோ அதான் இப்போ இருக்கக்கூடிய இதில் ஒரு ஃபேக்ட் 2 ஃபேக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்திருந்தோம். வெற்றி நிச்சயம் ஸ்கீம் பத்தி எடுத்திருந்தோம். அதாவது பாலிசி நோட்ல இருந்த எதையும் விடாம எல்லாத்தையுமே நம்ம எடுத்திருந்தோங்க. ஜாக் மிஷன், மோரிங்கா பத்தி எடுத்திருந்தோம். மோரிங்கா மிஷன் பத்தி எடுக்கல. அந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலைங்க, ஆனா அதையும் கொஸ்டின்ஸா எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளை விட பெரிய புத்திசாலிங்க தான் பேப்பர் செட் பண்றவங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம ஓரளவு அரைகுறையா இருப்போம் இல்லைங்களா, ஆனா அவங்க மாஸ்டரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம், எதை விடுவோம் அப்படின்றது. அதை கொஸ்டினா எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றது தெரியும். இந்த கியூபல் தீவுத்திடல், எலம்போர் தீவுத்திடல், சரிங்களா. இதெல்லாம் நான் சென்னையில இருக்கக்கூடிய ஐலாண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்டிருந்தேன். எலம்போர் ரிவர் ஐலாண்ட், கியூபல் ஐலாண்டு, இது அப்படியே கேட்டிருந்தது. அப்படியே கொஸ்டினாவும் இவங்க எடுத்து கேட்டிருக்காங்க.
பசுமை கடன் அதெல்லாம் நம்ம எடுக்கலைங்க. திருக்குறளை பிரெஞ்சு மொழி ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் சரிங்களா. போன கேன்சல் ஆன எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே எடுத்து இவங்க கேட்டிருக்காங்க. திராவிட நாடு நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாரு. ஸோ அதை நம்ம கொஸ்டின் எடுத்து கேட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். நம்ம திப்பு ட்ரிவாங்கூரை ஏன் பிடிச்சாரு அப்படின்றது ஒரு அசசன் ரீசன்ல நம்ம கொஸ்டினாக எடுத்து கேட்டிருப்போம். சிப்காட் 4வது டைம் வருது பாருங்க. சீஃப் செக்ரட்டரி வாஸ் கன்ஸ்டியூட்டட் இன் தமிழ்நாடு, த போர்ட் ஆஃப் ரெவன்யூ வாஸ் கிரியேட்டட். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம மேட்ச்லேயே கேட்டிருந்தோம் இதே மாதிரி. ஸோ இதில் 1994 பஞ்சாயத்து ஆக்ட் ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. அந்த பஞ்சாயத்து ஆக்ட் எடுத்தால் ஒரு 40 பேஜ் இருக்குது, நிறையா இருக்குது. இதை கொஸ்டினா இப்படிலாம் ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால அப்படியே விட்டுட்டோம். ஆனாலும் கொஸ்டின் இது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அடுத்த டைம் எதையும் விடக்கூடாது சரிங்களா. வைஸ் பிரசிடண்டோடைய குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியான சப்பையான கொஸ்டின். பைஃபர்கேட் பண்ண ஸ்டேட் எங்கேருந்து வந்தது, கிரானாலஜிக்கல் ஆர்டர், இந்த ஸ்டேட் பற்றியே வந்து டீட்டெயிலாக எடுத்திருப்போம். ஒரு 4-5 கேள்வி எடுத்திருப்போம். எந்த ஸ்டேட்லேருந்து எது உருவாகுச்சு, அது காலவரிசையின்படி எழுதுக, 2000 உருவாகின ஸ்டேட்டோடைய வரிசை வந்து என்னது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எடுத்து கேட்டிருப்போம். ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாவே இந்த கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். நாங்கள் எடுக்கல, ஆனாலும் கொஸ்டினை வந்து ஈஸியாக பண்ண முடியும். பாலிஸ் டெரைன் வச்சு கொஸ்டின் நம்ம எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ அதை வச்சு எலிமினேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். 253 ஆர்டிகல் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1992 வரும் சரிங்களா. அதெல்லாம் நாங்கள் எடுக்கல, தெரியல இதெல்லாம் எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சமகர சிக்ஷா அபியான் எந்தெந்த 3 திட்டத்தோடையது, இதை கொஸ்டினாக எடுத்திருந்தோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கேள்வி. இதெல்லாம் எதுவும் வரல நாங்கள் எடுத்ததில். டைப் ஆஃப் சாயில் வச்சு கொஸ்டின் எடுத்தது. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு 167 பேஜில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமா இது இருந்ததுங்க. ஸோ பார்ப்போம். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு டென்டேட்டிவ் கீ அப்படின்றது நாளைக்கு போட பார்க்குறோம் சரிங்களா. அதை வச்சு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். டைம் நிறையா இருக்குது இன்னும். ஃபைனல் கீ அதாவது டிஎன்பிசியோடைய கீ வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாங்க. லாஸ்ட் டைம் ஒரு 148-49 அப்படின்றது கட் ஆஃபாக இருந்தது. இந்த டைமும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ப்போம். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். இன்னும் உங்கள் கீ போட்டதுக்கப்புறம் நிறைய மாறும் சரிங்களா. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்காக நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சிருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்றது கிடைக்குங்க. பார்ப்போம். தேங்க்யூ.